யாழ்ப்பாண குடாநாட்டில் வெள்ளை ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக 2 வாரங்களுக்கு பரந்தளவில் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தென்னை பயிர்ச்செய்கை சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். தென்னை பயிர்ச்செய்கை சபையின் பொது முகாமையாளர், தென்னை பயிர்ச்செய்கை சபையின் உதவி பொது முகாமையாளர் உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று கலந்துரையாடினர். வெள்ளை ஈ தாக்கத்தால் தேங்காய் உற்பத்தி பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளது என்றும் இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். வெள்ளை ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்தும் திட்டத்துடனேயே வந்துள்ளதாக தெரிவித்த சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் அது தொடர்பில் ஆளுநருக்கு விளக்கம் அளித்துள்ளார். அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடக்கம் 2 வாரங்கள் யாழ்ப்பாணத்தில் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்துவதற்கான செயற்திட்டங்கள் 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் முன்னெடுக்கப்படவுள்ளன. இந்த திட்டத்தை வரவேற்ற ஆளுநர் மாகாணத்தின் சகல வளங்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுப்பதற்குரிய ஒத்துழைப்புகள் அனைத்தையும் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கின்றார்.